வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 14ல் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0வின் மூலங்கள் ஆல்ஃபா பீட்டா எனில் கீழ்கண்டவற்றை மூலங்களாக கொண்ட இருபடி சமன்பாட்டை அமைக்கவும். பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. இந்த சமன்பாடு இருக்கு இல்லையா, இந்த சமன்பாட்டுக்கு 2 மூலங்கள் இருக்கும். ஒன்று ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அங்கே பாருங்க இங்கே மூலங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த மூலங்களை உடைய இருபடி சமன்பாட்டை நம்ம அமைக்கணும். எதை பயன்படுத்தி? இதை பயன்படுத்தி தான். சரியா? இப்போ பாருங்க, கொடுத்திருந்த சமன்பாடு மூலங்கள் ஆல்ஃபா பீட்டாவும் எழுதிட்டோம். முதல்ல இந்த மூலங்களின் கூடுதலும் மூலங்களின் பெருக்கல் பலன் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல நமக்கு ஏபிசியோட மதிப்புகள் வேணும். என்னென்னது? எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, பீன்றது என்னன்னா எக்ஸோட கெழு 6, சீன்றது மாறிலி உறுப்பு -4. இப்போ இந்த 2 மூலங்களை கூட்டலாமா? மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ன கண்டிஷன்? -b/a ஈக்குவல் டு மைனஸ் அப்படியே வந்துடும். பிக்கு பதிலாக 6 பை ஏவோட மதிப்பு 1. அப்போ என்ன வரும்? -6 தான் நமக்கு வரும். சரியா? அதுக்கு அடுத்து பாருங்க, மூலங்களின் பெருக்கல் பலன் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா என்ன கண்டிஷன்? c/a. cன்றது என்னது? -4 பை ஏன்றது 1. -4/1 என்ன அர்த்தம்? -4 தான் அர்த்தம். சரியா? இதை பயன்படுத்தி தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? இருபடி சமன்பாடு நம்ம கண்டுபிடிக்க போறோம். முதல் இது பாருங்க, தரப்பட்ட மூலங்கள். தரப்பட்ட மூலங்கள் 2 மூலங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன பாருங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் மற்றும் பீட்டா ஸ்கொயர். சரியா? ஆல்ஃபா ஸ்கொயர் மற்றும் பீட்டா ஸ்கொயர், இந்த இடத்துல கமா 2 கொடுத்துருக்காங்க. முதல்ல என்னுடைய கூடுதலை கண்டுபிடிக்க பாருங்க. மூலங்களின் கூடுதல், அதாவது தரப்பட்ட மூலங்களின் கூடுதல் ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர். இதுக்கு ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும். என்ன? -6 -6 அடுக்கு 2 -2 இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு நமக்கு தெரியும். எத்தனை? -4. சுருக்குங்க, -6 ஸ்கொயர் பண்ணா +36. -6 பெருக்கல் -6 +36. இந்த இடத்துல பாருங்க, மைனஸ் பிளஸ் இருநாங்க 8, ரெண்டையும் கூட்டுங்க. 36 8 கூட்டினா 44. இதான் என்னது? மூலங்களின் கூடுதல். அடுத்தது நமக்கு மூலங்களின் பெருக்கல் பலன் வேணும். பெருக்கல் பலன் பாருங்க, எதை பெருக்கணும்? இந்த 2 மூலங்களை பெருக்கணும். ஆல்ஃபா ஸ்கொயர் பெருக்கல் பீட்டா ஸ்கொயர். அப்போ என்ன வந்து நமக்கு? ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஈக்குவல் டு இங்கே 2க்கும் ஸ்கொயர் இருக்கு, பெருக்கல் இருக்கு. அப்போ என்ன செய்ய போதும்? காமனாக நம்ம ஸ்கொயரை போட்டால் போதும். ஆல்ஃபா பெருக்கல் பீட்டா இதோட மதிப்பு பாருங்க -4. அப்போ இந்த ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாக்கு பதிலாக -4 பிரதிக்கலாம், இந்த அடுக்கு 2 அப்படியே வந்துடும். ஈக்குவல் டு -4 ஸ்கொயர் பண்ண என்ன நமக்கு வரும்? -4 பெருக்கல் -4 +16ன்னு வந்துடும். இங்கே மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிச்சிட்டோம், மூலங்களின் பெருக்கல் பலன் கண்டுபிடிச்சிட்டோம். நமக்கு இருபடி சமன்பாடு பொதுவான வடிவம் என்ன? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு எக்ஸ் பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. இதுதான் பொதுவான வடிவம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும், மைனஸ் அப்படியே வந்துடும். மூலங்களின் கூடுதல் பாருங்க, நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். எத்தனை? 44. இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும், பிளஸ் அப்படியே வந்துடும். மூலங்களின் பெருக்கல் பலன் என்ன? 16 ஈக்குவல் டு 0. அதாவது ஆல்ஃபா ஸ்கொயர் மற்றும் பீட்டா ஸ்கொயர் இதனை மூலங்களாக உடைய இருபடி சமன்பாடு என்னது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 44x பிளஸ் 16 ஈக்குவல் டு 0. முதல் இது நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது ஆரம்பிக்கலாமா? என்ன கொடுத்துருக்காங்க? 2 பை ஆல்ஃபா 2 பை பீட்டா. ரெண்டாவது இது இங்க ஆரம்பிப்போம். தரப்பட்ட மூலங்கள். தரப்பட்ட மூலங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? திரும்ப பார்த்துருவோமா? 2 பை ஆல்ஃபா மற்றும் 2 பை பீட்டா. இதனுடைய கூடுதலும் பெருக்கல் பலன் நம்ம கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாமா? முதல்ல கூடுதல் கண்டுபிடிச்சிருவோமா? மூலங்களின் கூடுதல் எதை கூட்ட போறோம்? 2 பை ஆல்ஃபாவையும் 2 பை பீட்டாவையும் கூட்ட போறோம். பாருங்க, குறுக்கு பெருக்க எடுங்க. முதல்ல பகுதியை பெருங்க. ஆல்ஃபாயும் பீட்டாவும் பெருக்குனா ஆல்ஃபா பீட்டா குறுக்க பெருக்க போறோம். 2ஐயும் பீட்டாவும் பெருக்குனா 2 பீட்டா பிளஸ் 2 ஆல்ஃபா பெருக்குனா 2 ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 பொதுவாக எடுத்துருவோமா?
2 பொதுவாக எடுத்துட்டோம்னா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா வரும். 2 பொதுவாக எடுத்துட்டோம். பீட்டா அப்படியே வந்துடும், ஆல்ஃபா அப்படி தான். பை ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 2 அப்படியே வந்துடும். பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானால ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டும் ஒன்று தான். மதிப்பு பார்த்துருமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு இங்கே இருக்கு பாருங்க, -6. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு -4. பிரதிட்டுருமா? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட மதிப்பு -6 பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு -4. மைனஸும் மைனஸும் கேன்சல். ஓ 2 2, 2 2 4, ஓ 2 2, 2 6. அப்போ என்ன வந்திருக்கு? 3. மூலங்களின் கூடுதல் 3. அதுக்கு அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் பார்க்க போறோம். எதை பெருக்கணும்? இந்த 2 மூலங்களை பெருக்கணும். என்ன இருக்கு பாருங்க, 2 பை ஆல்ஃபா பெருக்கல் 2 பை பீட்டா. எப்படி பெருக்குவோம்? தொகுதியும் பெருக்கணும், பகுதியும் பெருக்கணும். 2 2 4, ஆல்ஃபா பீட்டா பெருக்குனா ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 4 அப்படியே வந்துடும். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், என்னது? -4. எழுதிக்கலாமா? பாருங்க, -4. 1 4 4, 1 4 4. அப்ப இங்க என்ன இருக்கு? 1. என்ன 1? -1. சரியா? இப்ப பாருங்க, இருபடி சமன்பாடு பொதுவான வடிவம் என்ன? x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்டு x பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. இதுதான் இருபடி சமன்பாடு. இந்த x² அப்படியே வந்துடும், மைனஸ் அப்படியே வந்துடும். மூலங்களின் கூடுதல் பாருங்க, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 கண்டுபிடிச்சிருக்குமா? இந்த x அப்படியே வந்துடும், பிளஸ் அப்படியே வந்துடும். மூலங்களின் பெருக்கல் பலன் பாருங்க, -1 ஈக்குவல் டு 0. இதை கரெக்டாக எழுதிருவோமா? பாருங்க, x² மைனஸ் 3x பிளஸ் -1 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு. அதுக்கு அடுத்தது 3வது பார்க்கலாமா? 3வது இது லாஸ்ட் இது பாருங்க, தரப்பட்ட மூலங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு வந்துருமா என்ன கொடுத்துருக்காங்கன்னு. பாருங்க, α² பீட்டா, β² ஆல்ஃபா, α² பீட்டா மற்றும் β² ஆல்ஃபா. இதோட என்ன கண்டுபிடிக்க போறோம்? கூடுதல் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிருவோமா? மூலங்களின் கூடுதல். இந்த 2 மூலங்களையும் கூட்டணும். α² பீட்டா பிளஸ் β² ஆல்ஃபா கூட்டிட்டோமா? இப்ப பாருங்க, இதுல இருந்து நம்ம எதை பொதுவா எடுக்கலாம்? ஆல்ஃபாவை எடுக்கலாம். இங்கே ஆல்ஃபா இருக்கு, இங்கே ஆல்ஃபா இருக்கு. அது மட்டும் இல்லாம பீட்டாவும் இருக்கு. அப்ப ஆல்ஃபா பீட்டாவை நம்ம பொதுவா எடுக்க போறோம். பாருங்க, α² 2 ஆல்ஃபா இருக்கு, ஒரு ஆல்ஃபா வெளியே வந்துருச்சு, ஒரு ஆல்ஃபா உள்ள இருக்கும். பீட்டா ஒன்னே ஒன்று தான் இருந்துச்சு, வெளியே எடுத்தாச்சு. இந்த பிளஸ் போட்டுக்கலாமா? β², β²னா 2 பீட்டா இருக்கு, ஒரு பீட்டா வெளியே வந்துருச்சு, அப்போ ஒரு பீட்டா உள்ள இருக்கும். இந்த ஆல்ஃபாவை வெளியே எடுத்துட்டோம். உங்க சந்தேகம் வந்து உள்ள பெருக்கி பாருங்க, பெருக்குங்க. α² இந்த பீட்டா அப்படியே வந்துடும். இங்க பெருக்கும் போது பீட்டா பெருனா β², இந்த ஆல்ஃபா அப்படியே வந்துடும். சரியா? இப்போ நம்ம மூலங்களை கூட்டிட்டோம். இப்போ மதிப்புகளை பிரதிடுவோம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. மதிப்பு பாருங்க, ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு -6, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு -4. முதல்ல இருக்கிறது ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, இதோட மதிப்பு -4. ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவோட மதிப்பு -6. 2 பேருக்குங்க, மைனஸ் பிளஸ் 4 24. இது மூலங்களின் கூடுதல். கடைசியாக நம்ம கண்டுபிடிக்க போறது மூலங்களின் பெருக்கல் பலன். எதை பெருக்கணும்? இந்த 2 மூலங்களையும் பெருக்கணும். α² பீட்டா பெருக்கல் β² ஆல்ஃபா பெருக்குமா? α² ஆல்ஃபாவையும் பெருக்குனா ஆல்ஃபா அடுக்கு 3, பீட்டாவையும் β² பெருக்குனா பீட்டா அடுக்கு 3. இப்ப பாருங்க, இங்க அடுக்கு 3 இருக்கா? அப்போ ஆல்ஃபா பீட்டா ஒரு தடவை போட்டுக்கிட்டு அடுக்க நம்ம பொதுவா எழுதி கொள்ளலாம். ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு என்ன? -4. ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு மைனஸ், நம்ம முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த அடுக்கு 3 அப்படியே தான் காமிக்கிட்டுமா? இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, ஆல்ஃபா இன்ட்டு பீட்டாவோட மதிப்பு -4. அதுதான் இங்க பிரதிட்டு இருக்கோம். அடுக்கு 3. இங்க என்ன அர்த்தம்னா, -4 3 தடவை எழுதணும். -4 பெருக்கல் -4 பெருக்கல் -4 பெருக்குங்க. மைனஸ் பிளஸ், பிளஸ் மைனஸ். நாங்க 16, 16 4 64. இப்ப பாருங்க, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இருபடி சமன்பாடு. therefore பொதுவான வடிவம் என்ன? x² மைனஸ் மூலங்களின் கூடுதல் இன்ட்டு x பிளஸ் மூலங்களின் பெருக்கல் பலன் ஈக்குவல் டு 0. இதான் என்னது? இருபடி சமன்பாடு. x² அப்படியே வந்துடும், மைனஸ் மூலங்களின் கூடுதல் நம்ம அங்கே கண்டுபிடிச்சு வச்சுக்கோம். என்ன? 24 இன்ட்டு x பிளஸ்
மூலங்களின் பெருக்கலை இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன? -64 ஈக்குவல் டு 0. இதை தெளிவாக எழுதிடுவோமா? எக்ஸ் ஸ்கொயர் -24x ப்ளஸ்ஸே மைனஸ் பாருங்க -64 ஈக்குவல் டு 0. இதான் என்னது? நமக்கு தேவையான இருபடி சமன்பாடு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.